வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நல்ல மனம் பலருக்கு வாய்ப்புகளை தேடி கொடுத்தது. நல்ல மனம் இருப்பது சிலருக்கு நல்லதாக தெரியலாம். ஆனால் சிலரின் வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். அதுதான் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். நம்பிக்கை துரோகங்கள் வெளிப்படையாக செய்தால் அதற்கு நீங்களும் உங்களால் முடிந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விடுவீங்க. ஆனால் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் தேவையில்லாத கஷ்டங்களையும் அதுவும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவது போல உங்களுடைய முன்னால் பேசிவிட்டு உங்களுடைய பின்னால் போய்விட்டு உங்களுக்கு தேவையில்லாத சதி வேலைகளையும் சதி திட்டங்களையும் இன்னும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்களிடம் வந்து எனக்கு ஏதேனும் உதவிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று யாராவது வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவே வராது. அதனாலேயே இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய இயல்பு. ஆனால் நீங்கள் உதவி செய்யக்கூடிய நபர்கள் யார், நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோம் என்பதில் கொஞ்சம் கவனம் என்பது மிக சிறிய அளவில் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். அனைவருக்கும் உதவி செய்யலாம், அது இல்லை என்று கூற மாட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையவை கெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை வைத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் சில நபர்கள் தேடி கொடுப்பார்கள் என்பதால் எந்த ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் மற்றவர்களுக்காக கொடுத்தீர்கள், உழைப்பை கொடுத்தீர்கள், பணத்தை கூட தயக்கமின்றி அவங்களுக்காக அவங்களுடைய கஷ்ட காலத்தில் கொடுத்து உதவினீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நல்ல மனதையே சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வருத்தங்களும் கவலைகளும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்கள் தாங்கள் செய்த உதவிக்கு பதிலாக நன்றி கிடையாது, ஏமாற்றமே கிடைத்ததாக நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்கள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் நல்லவனாக இருந்தது தான் என்னுடைய தவறா என்று பல இரவுகளில் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்ட அனுபவங்களும் உங்களுக்குள்ள உண்டு. அந்த அனுபவத்துக்கு பிறகு எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் யாரை நம்ப வேண்டும் என்பதை கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. ஜோதிடத்தில் சில சோதனைகள் நல்ல மனதை இலக்க செய்வதற்காக மட்டும் ஏற்பட்டவைகள் கிடையாது. அதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் வருகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் சற்று காத்திருங்கள். அதே போல நீங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் சிறுக சிறுக நீங்கள் சேமித்து வைத்திருந்த கடின உழைப்பின் சேமிப்பு, அதாவது நீங்கள் கடினமாக உழைத்து சேமித்து வைத்த பணம் வீணான ஒரு செலவுகளாலும் தவறான நிர்வாகத்தாலும் மொத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கரைந்து போனது. அப்படி கரையும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அப்படி கரைந்த உடனேயே உங்களுடைய மனதிற்குள் ஒரு வருத்தமானது ஏற்பட்டிருக்கும். நான் இந்த ஒரு பணத்தை வேறு ஒரு செலவுக்காக வைத்திருந்தனே, வீடு கட்ட வேண்டுமோ அல்லது ஏதேனும் புதிய ஒரு நகைகள் வாங்க வேண்டும், வைத்த நகைகளை திருப்ப வேண்டும், கடனை அடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதற்கோ யோசித்து வைத்திருந்தீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் அவ்வளவு தான், நம்மிடம் எதுவும் கிடையாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய உழைப்பை தொடங்க வேண்டிய கட்டாயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் சிம்மம் ராசியின் தளராத மன உறுதி உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். அது வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
குடும்பத்தில் அனுசரித்து சென்றால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் கூட உண்டாக்கலாம். நண்பர்களிடத்தில் வாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் தானே, நண்பர்களுக்கு இல்லாத உரிமையா என்று கொஞ்சம் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. எனவே நண்பர்கள் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் செல்லாமல் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாக்குறுதிகள் அளிப்பதையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து கொடுக்க வேண்டும். வாக்குறுதிகளை யார் வேண்டுமானாலும் கோபத்திலோ அல்லது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாலோ கொடுத்து விடலாம். அந்த வாக்குறுதிகளை நம்ம எப்படி காப்பாற்றுகிறோம் என்பது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு கவனத்தை செலுத்திக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலை தொடர்பான கவலைகள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையிடத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் மற்றும் பணிச்சுமை சார்ந்த கவலைகள் இனிமேல் முற்றிலும் குறைந்துவிடும் என்பதை நீங்களே இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்கிற ஒரு விஷயத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்தினால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் போட்ட உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் உங்களை தேடி இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிடும். விரும்பிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஆகியவை மிக சுலபமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களின் தகுதிகளுக்கும் திறமைகளுக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அது அமைந்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். புதிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்ப பொறுப்புகள், பழைய தேவைகள், திடீர் செலவுகள் என்ற வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் அமையலாம். நீங்கள் இதுவரை கவனிக்காமல் விட்ட ஒரு திறமை, ஒரு புதிய முயற்சி அல்லது ஒரு புதிய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் அனுசரித்து சென்றால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் கூட உண்டாக்கலாம். நண்பர்களிடத்தில் வாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் தானே, நண்பர்களுக்கு இல்லாத உரிமையா என்று கொஞ்சம் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. எனவே நண்பர்கள் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் செல்லாமல் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாக்குறுதிகள் அளிப்பதையும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து கொடுக்க வேண்டும். வாக்குறுதிகளை யார் வேண்டுமானாலும் கோபத்திலோ அல்லது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாலோ கொடுத்து விடலாம். அந்த வாக்குறுதிகளை நம்ம எப்படி காப்பாற்றுகிறோம் என்பது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு கவனத்தை செலுத்திக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும்.
வேலை தொடர்பான கவலைகள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையிடத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் மற்றும் பணிச்சுமை சார்ந்த கவலைகள் இனிமேல் முற்றிலும் குறைந்துவிடும் என்பதை நீங்களே இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நன்மை